நிறைய இடத்துல நம்ம பேசுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சங்க இலக்கியத்தை தேடி தேடி போய் படிக்கிறத காட்டிலும் அவரே வெரைட்டியா கொடுத்துட்டாருல. இந்த வெரைட்டியா காதல் பத்தி பேசணுமா, உடனே ஒரு காதல் பாட்டு எடு. சேலம் ராமசாமி முதலியார் ஒருவர் இல்லை என்றால் ஊவே சாமிநாதனுடைய வாழ்க்கை ட்ராக். இன்னும் செவிலக்கியம் செவிலக்கியம் என்று சொல்லி அடுத்தவர்களுடைய செவிடுக்கு கொண்டு போய் சேர்க்காமல், செவிக்கு கொண்டு போய் சேர்க்காமல் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் சங்க இலக்கியம் ஒரு நாள் காணாமல் போகாது. நிறைய பேர் பேச வந்து விடுவார்கள். உடன்போக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே கொடிச்சியர் வீட்டுல போய் தான் தங்குவாங்க. ஏன் கொடிச்சியர் வீட்டுல தங்குறாங்க கேட்டீங்கன்னா, கொடிச்சியர் என்பவள் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா, குறி சொல்றவங்க. சங்க இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு வரலாறு தெரியாது, வரலாறு தெரிந்தவர்களுக்கு சங்க இலக்கியம் தெரியாது, ரெண்டும் தெரிஞ்சவர்கள் மானுடவியல் பார்வை கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப இந்த மூன்றையும் இணைத்து பார்த்தால் ஒழிய ஒரு நல்ல வரலாறு பிறக்கும். நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த பெண்ணு வந்துருச்சுன்னா வெளியில போறதா இருந்தா என்ன பண்றான், இரும்பை கொடுத்து விடுறான். கறிக்குழம்பு கொண்டு போறதா இருந்தா என்ன பண்றான், வேப்பலையை போட்டு கொடுத்து விடுறான், அல்லது கறிக்கட்டையை கொடுத்து விடுறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்த மரபு என்று கேட்டால் இரும்பு கற்காலத்தினுடைய எச்சமாக இருக்கக்கூடிய இறைவனவே முதுகில் அடித்தவன் யார் என்று கேட்டால் மதுரக்காரை ஒத்துந்தான். அதே மாதிரி இறைவனை போடா பிச்சைக்கார போலேன்னு சொன்னது யாரு, இதே மதுரக்காரன் தான். சங்கை அறிந்துண்டு வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உண்மை போல் இறந்துண்டு வாழ்ந்தது கிடையாது. நூலகர் ஐயா அந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது என்ன புத்தகம் யான்னு கேட்டேன். மும்மினும் சிறந்தது நுவை. ஐயா தலைப்பே கஷ்டமா இருக்குங்கய்யா. ஏன்னா நான் படித்தது வரலாற்றுத்துறை, அதுல முனைவர் பட்டம். எனக்கு இந்த ஆண்டுகளை பத்தி, போர்களை பத்தி, சண்டை சச்சரவுகளை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து உடனே ஓகேன்னு இருக்கும். கூட என்னுடைய மனைவி தமிழ் துறை, அதுதான் பிரச்சனையே. இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே இந்த புத்தகத்தை பேச சொல்லி உனக்கு யார் கொடுத்தது? ஏன்னா என் மனைவி தமிழ் துறை இல்லையா, அழகா கேட்டாப்புல. இருந்தாலும் இதை கண்டிப்பா படிக்கணும். அதுதான் ஐயாட்ட சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மெதுவா படிப்பேன். ஆனா படிக்கிற விஷயத்த கண்டிப்பா வந்துட்டு மொத்த கட்டுரைகளையும் மொத்தமா படிச்ச எல்லா விஷயத்தையும் சேர்த்து 24 பக்கத்தை எழுதிட்டேன். இதவே நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல கூட ஐயாவை பத்தி நிறைய எழுதலாம். இதுல இன்னும் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அணிந்துரை கொடுத்துருக்குது ஐயா மாட்சிமை தாங்கிய நீதி பேரரசர். பக்கத்துல இங்கிட்டு 2 லாயர், இங்கிட்டு 2 லாயர். நம்ம ஏதாவது ராங்கா பேச போய் வக்கீல் நோட்டீஸ் எதுவும் விட்டுறக்கூடாது, அதையும் பயந்துகிட்டு நான் வந்து பல தகவல்களை திரட்டி தான் இங்க எழுதியிருக்கிறேன். முன்னதாக மதுரையை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். அழகா ஒரு பாடல் ஒன்று. ஏழ்புலை ஐம்புலை யாழ் இசை கேழ்த்து அன்ன இனம் வீழ் தும்பி வண்டினது மிங்கிறு ஆர்ப்ப சுனை மலர கொன்றை கொடி இனர் ஊழ்ப்ப கொடிமலர் மன்றல மலர நரைப்பணிப்ப தென்றல் அசைவுறும் செம்மற்றே அன்ன நின் குன்றத்தான் கூடல் வரவே. இது ஒரு சாதாரண பாடல். இது ரொம்ப மனப்பாடம் பண்ற சிரமமா இருந்தாலும் இந்த பாடல் சொல்லப்படக்கூடிய பொருள் என்னவென்று கேட்டால், மதுரைக்குள்ள வரக்கூடிய காற்றானது எப்படி வருது அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகக்கூடிய காற்றானது திருப்பரங்குன்ற மலையில அப்படி டச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாசனை, நறுமணமான இருக்கக்கூடிய மலர்களினுடைய வாசனைகளை சுமந்து கொண்டு அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி வழியாக பசுமலை வழியாக கடந்து இறுதியாக மதுரைக்குள் வரக்கூடிய காற்றானது எவ்வளவு நறுமண சுவைகளுடன் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சங்க இலக்கிய பாடல் பதிவு செய்கிறது. இந்த புத்தகத்தை நான் படிப்பதற்கு முதலில் ஓகே சொன்னதற்கு காரணம், நிறைய இடத்துல நம்ம பேசுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சங்க இலக்கியத்தை தேடி தேடி போய் படிக்கிறத காட்டிலும் அவரே வெரைட்டியா கொடுத்துட்டாருல. இந்த வெரைட்டியா காதல் பத்தி பேசணுமா, உடனே ஒரு காதல் பாட்டு எடு, மனப்பாடம் பண்ணிக்க, அதை பத்தி அங்கே போய் பேசிக்கலாம். இப்ப கஷ்டாட்டை கொடுத்துட்டாரு ரொம்ப சிம்பிளா. நம்ம இல்லைன்னா புறநானூரை எடுக்கணும், அதுக்கு லட்சியனை தேடணும், இந்த பொருள் எங்க இருக்குது. இந்த தலைப்பை முத பார்த்த உடனே எனக்கே ஒரு கிளுகிழுப்பாய் போச்சு. ஏன்னா நுவைன்னு வந்துருச்சு இல்லையா. நுவை பொருள் என்ன, இந்த புத்தகத்தை வாங்கின உடனே நுவைன்னா என்ன அர்த்தம், அதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையினுடைய 172வது பாடல் வரியில வரக்கூடிய ஒரு பாடல், நுவை என்றால் தங்கை. என் மனைவிக்கு தங்கை கிடையாது, ரொம்ப கவலை. நான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில உள்ளுக்கு போய் படிப்போம். நிறைய படிக்கும் பொழுது நிறைய செய்திகள் உள்ளுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சிறப்புரையாளருக்கு சிறப்பான தர்ம சங்கடம் என்னவென்றால்,
இதுக்கு முன்னாடி பேசியவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இனி சிறப்புரையாளர் எப்படி பேச வேண்டியது, அதுக்கு தான் வந்து நாங்களும் என்ன பண்ணிக்கிறோம் கேட்டீங்கன்னா, சிறப்புரையாளருக்கு முன்னாடி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையான விஷயங்களை பேசிவிட்டார்கள். அடுத்த ட்ராக்கை எப்படி ஓட்டுறது அதையும் கொஞ்சம் தெளிவா கத்து வைத்திருக்கிற காரணத்தினால இந்த புத்தகத்தை ஐயா எழுதும் பொழுது 3 விதமான தலைப்புகளை தொட்டு தொட்டு வர. அவர் ஒன்று பார்த்த செய்திகள், அவர் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட, வாழ்க்கையில் என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ, யாரெல்லாம் பார்த்தாரோ, டிம்பிள் கபாடியை எவ்வளவு தூரம் ரசிச்சாரோ என்றது எல்லாத்தையும், அவர் பார்த்த செய்திகளை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுதக்கூடிய ஒரு மரபு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கதைகளை மையமாக வைத்து ஒரு தொடர்ச்சி வந்திருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவிலிய கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகிற மேற்கத்திய நாடுகளுடைய அந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒட்டி சில கதைகளையும் எடுத்து கோட் பண்ணி செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார். அதுல இந்த இடத்துல நான் ஒருத்தருடைய பெயரை கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். சேலம் ராமசாமி முதலியார். கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் அனைவருக்கும், நீதி பேரரசர் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சேலம் ராமசாமி முதலியார் ஒருவர் இல்லை என்றால் ஊவே சாமிநாதனுடைய வாழ்க்கை ட்ராக்கும் மாறி இருக்கார். அவர் தான் முத கொண்டு வந்து சீவக சிந்தாமணியை கையில கொடுக்கிறார். பூமகள் இளம்பகம்ன்ற ஒரு இளம்பகத்தை கையில கொடுத்து, எனக்கு இதனுடைய பொருள், நான் இதை படிச்சுட்டேன், ஸ்கூல்ல படிச்சுட்டேன், ஆனால் சீவக சிந்தாமணியினுடைய ஒட்டுமொத்த உரையும் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு நீ விளக்கம் செய்ய வேண்டும் என்றுதான் முதல் முறையாக சேலம் ராமசாமி முதலியார் ஊவே சாமிநாத ஐயர்கிட்ட வந்து அதை கொடுக்கிறாரு. அதற்கு பின்புலமாக திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சுப்பிரமணிய தேசிகரும் உடன் இருக்க, அவருடைய உதவியின் அடிப்படையில் தான் வருது. அப்பதான் ஊவே சாமிநாத ஐயர் கும்பகோணம் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் பார்க்கிறாரு, சத்தியமா அவருக்கு புரியல. காரணம் என்னவென்றால், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லி கொடுத்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தலபுராணங்கள், பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள், இது மாதிரியான இலக்கியங்களை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிட்டார், இது கண்டிப்பாக இலக்கியம் தொடர்பான இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களோ அல்லது தலபுராணங்களோ என்பது அல்ல, இது ஒரு புதுவிதமான இலக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, பல இடங்களில் தேடி இறுதியாக கும்பகோணத்துல ராமசாமி கோயிலுக்கு பக்கத்துல இருந்த சமண துறவிகளை சந்தித்து அப்பொழுதுதான் தெரிய வருகிறது இது வந்து சீவக சிந்தாமணி என்ற ஒரு செய்தி. சரி, மேற்கொண்டு என்ன பண்றாரு, அவர் அலைந்த இடங்கள், பல இடங்களுக்கு அலைகிறார். அப்படி அலைந்த இடங்களில் அதற்கு முன்னதாக சேலம் ராமசாமி முதலியார் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, இந்த வந்து நீ இதை படிக்கிறத இன்னொரு புறமா வச்சுக்க, ஆனா இந்த நூல் எனக்கு எப்படி வந்துச்சு நான் உன்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லும் பொழுது, இதை நான் ஸ்கூல்ல படிச்சேன், ஆனால் இதை முழுமையாக படிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை, அதனுடைய முழு தொகுப்பு எனக்கு கிடைக்கல. ஆகையினால நான் என்ன பண்ணேன்னா, வழக்கறிஞர்களுடைய சங்கத்தில் நான் இந்த செய்தியை சொன்னேன், இந்த மாதிரியான சீவக சிந்தாமணி இலக்கியம் எங்கேனும் யார்ட்டையாவது கிடைச்சிச்சுன்னா உடனடியாக சொல்லுங்கள், அதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சேலம் ராமசாமி முதலியார் சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப சென்னையில் இருந்து வழக்கறிஞராக சென்னையில் இருந்த காலகட்டத்தில் பல வழக்கறிஞர் சங்கத்துக்கு சொல்லும் பொழுது, அதில் ஒரு வழக்கறிஞர் சங்கம் எங்கன்னா திருநெல்வேலியில் ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம் என்ற இடத்துலதான் முதல் முறையாக சீவக சிந்தாமணியினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் கிடைக்கிறது. அதை அப்பொழுது 30 ரூபாய்க்கு வாங்கி அங்க இருந்து சேலம் ராமசாமி முதலியாருக்கு கடத்துறாங்க. சேலம் ராமசாமி முதலியார இங்க ஊவே சாமிநாதர் ஐயர்கிட்ட கொடுக்குறாரு. ஊவே சாமிநாதர் ஐயர் கைக்கு வந்ததற்கு பிறகுதான் சீவக சிந்தாமணி முழுமையாக படிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையிட்டான ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்று கேட்டால், சங்க இலக்கியத்திற்கும் வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு சங்க காலகட்டத்திலிருந்து இருக்கா என்னன்னு தெரியல. உலகத்தில் நடைபெற்ற அனைத்து விதமான மறுமலர்ச்சி போராட்டங்கள், அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தால் வழக்கறிஞர்கள் தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 3 வார்த்தைகள் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்களும் வழக்கறிஞர்கள் தான். ஜெர்மானிய இணைவு, இத்தாலிய இணைவு, ரஷ்ய போராட்டங்கள், இது எல்லாத்திற்கும் பின்புலமாக இருக்கக்கூடியவர்களுடைய மிக ஆகச்சிறந்த பங்களிப்பு. அதனுடைய தொடர்ச்சி என்னமோ தெரியல. சங்க இலக்கியத்திற்கும் இந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கும் ஏதும் தொடர்பு இருக்கிறதா, இல்ல சங்க காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள் ஒரு வழியில் வழக்கறிஞர்களாக இருந்தார்களா? ஏன்னா பின்னாடி அவர் சொல்றாரு, கண்ணகிக்கு பஞ்சாயத்து பண்ண போயிருக்காங்க கபிலர், நல்லபடியா போய் வீட்டுக்காரமோட வாழ்ந்துட்டு வா. அதுல அடுத்து சொல்றாரு ஸ்டார் புலவர்கள்.
ஸ்டார் புலவர்கள் சொல்லும் பொழுது எனக்கே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. வார்த்தை எங்க இருந்து எடுத்தார், எப்படி யோசிச்சார் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. எங்களுடைய ஆசிரியர் பேராசிரியர் பூங்குன்றன் எங்களுடைய வழிகாட்டி. இப்ப எங்கிட்ட சங்க இலக்கியத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க எப்படி ஆய்வு பண்ணியிருப்போம்? ஏதாவது சங்கு வருதா, ஏதாவது எலும்பு துண்டு சொல்றீங்களா, இல்ல ஏதாவது வழிபோக்கர்களை பத்தின செய்திகள் ஏதாவது இடம்பெறுகிறதா, ஃபாரின் குறிப்புகள் ஏதாவது இருக்கு, இப்படித்தான் நான் யோசிச்சிருப்போம். ஆனால் ஐயா தொடர்பு கொள்ளும் பொழுது ஐயாவுடைய பார்வை வேற விதமாக போகிறது. நிகழ்கால லைஃப் இருக்கு, கடந்த கால வரலாற்றை, கடந்த கால சங்க இலக்கியத்தை படித்துக் கொண்டு நிகழ்கால எண்ணத்தில் அவர் பிரதிபலிக்கிறார். இந்த மாதிரியான பணியினை தமிழாசிரியர்கள் யாருமே பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு சங்க இலக்கியம் செவ்வி இலக்கியமாவே இருக்குது, யாருக்கும் தெரியாமலே. எங்களை ஐயா பூங்குன்றன் ஐயா சொல்லுவாரு, இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 80 வயதுகள் ஆகிவிட்டது. ஐயா உங்களுடைய இறுதி ஆசைன்னு என்னவா இருக்குங்கன்னு கேட்டேன். நான் சாகும் வரைக்கும் சங்க இலக்கியம் படிச்சுட்டே இருக்கேன்யா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான புதிய புதிய செய்திகள் வருகிறது. சங்க இலக்கியத்தை படிக்கும் பொழுது எதற்காக சமணர்களை பற்றின குறிப்புகள் மிக குறைவாக இருக்கிறது கேள்வி கேட்கிறாரு. மொத்தமே 3 இடத்துலதான் சங்க இலக்கியத்துல பதிவு செய்யறாங்க. மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா 80 குன்றங்கள் இருக்கிறது. பரங்குன்று ஒருவகம் பப்பாரம் பள்ளி, அருங்குன்றம் பேராந்தை யானை, என்றெட்டும எடுத்தியம்ப வல்லாருக்கு சென்றெட்டும பிறவித்தீங்க என்று சொல்லி பரங்குன்றிலேயே இந்த இருக்கு. திருப்பரங்குன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா சமணம் பெரிய அளவுல செல்வாக்கூட இருக்குது. ஆனால் சமணத்தை பற்றிய 3 செய்திகள், அதுவும் திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் சொல்றாரு. உண்ணா நோன்பின் உயங்கிய மருங்கின் ஆடாபடி வைத்து ஆன்றோர் போல் வரை சிறு சிறு நெறி நிறையுடன் செல்லும் காண யானை கவிநெளி குன்றம்ன்றார். எப்படி ஆட்டு மந்தைகள் கூட்டம் கூட்டமாக போகிறதோ அதே மாதிரி இந்த சமணர்கள் அந்த மலையின் மீது ஏறி போனார்கள் என்ற செய்தியை அவர்கள் மையப்படுத்துறார். அப்படி ஒரு மிக பிரபலமாக இருந்த ஒரு சமணத்தை பற்றின செய்திகள், பௌத்தத்தை பற்றின செய்திகள் அதிகமாக சங்க இலக்கியத்தில் பேசப்படவில்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய பாடல் பதிற்றுப்பத்து இலக்கியத்தை பற்றி புகழூர் கல்வெட்டுல இடம்பெறுது. ஆனால் செல்வக்கடுங்க, அதாவது கோஆதன் மூதாமணன் யாற்றூர் செங்காயவன் செல்வக்கடுங்க வாலியாதன் அவன் மகன் லங்கடுங்கோ அவன் மகன் இளங்கடுங்கோ ஆக அறுத்த கல்லுன்னு வருது. ஆனால் அந்த மலையை பத்தின செய்தி பதிற்றுப்பத்தில் இடம்பெறல. அப்ப என்ன நடக்கிறது என்று கேட்டால், சங்க இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக மட்டும் பெரிய அளவில் செல்வாக்குடன் இருக்கிறதே தவிர அடித்தள மக்களுடைய வரலாற்றை எங்கும் தொடாமல் போய்விட்டதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்று பூங்குன்றன் ஐயா சொல்கிறார். இப்படி நிறைய கேள்விகளுடன் தான் சங்க இலக்கியம் பயணிக்கப்படும். உண்மையிலேயே சங்க இலக்கியம் முழுமையாக நமக்கு கிடைக்குன்னா கிடைக்கல. அதற்கு விடை இன்னும் பதில் நமக்கு தெரியாது. முழுமையுமே சரியாக தூக்கப்பட்டது, அதுவும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதோடு இல்லாமல் ஒரு ஆகச்சிறந்த தலைப்புக்கு எங்கேயும் தேடி அலையல. சிலர்லாம் தலைப்பு தேடி அலையிறதுக்குன்னு சொல்லிட்டு கொடைக்கானல்லும் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க. ஐயா என்ன பண்ணியிருக்காரு, சிம்பிளா அதே பாட்டு, அந்த பாட்டுல இருந்து ஒரு வரி, ஒரு இதுக்கு மேல என்ன வேணும்? சங்க இலக்கியத்தை தொடாமல் தமிழ் புலவர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது. கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால் சங்க இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். கண்ணதாசன் தொட்டு விட்டு சென்ற பகுதிகளை வைரமுத்து எடுத்தார். வாலிக்கு எடுத்து வைரமுத்து. அவருடைய காலகட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் உகந்ததாகத்தான் இது இருக்கிறது சங்க இலக்கியம் என்று. அப்ப சங்க இலக்கியம் என்பது மனிதனுடைய வாழ்வியல் பூர்வமாகவும், மனிதனுடைய போர் சம்பந்தமாக, காதல், ஐயா நீதி பேரரசர் சொல்றாரு, லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நீதி பேரரசருக்கு இவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருக்காரா என்னன்னு தெரியல. களவியல், கற்பியல், ஊடகவியல், ஊடலிலும் கூடலிலும், நகையிலும் பகையிலும், போரிலும் புகழிலும், வளத்திலும் வறுமையிலும், கொடையிலும் படையிலும் என்று சொல்லிய போர் திறத்திலும் குணத்தில் என்று சொல்லி நிறைய செய்திகளை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அதன் அடிப்படையில் தான் நிறைய பாடல்கள் நமக்கு இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் ஐயா அழகா சின்ன சின்ன ஒரு எளிமையான வரியை சொல்லி அந்த நிகழ்வை நிகழ்காலத்துடன் தொடர்பு படுத்தி அதை நல்ல செய்திகளை இடம்பெற செய்தார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாசகர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்தை நிறைய நீட்டிக்கிட்டே போனீங்கன்னா கடுப்பிடிச்சிடும். ஒரு தலைப்புனா மிஞ்சி போனா 3 பக்கம், அதிகபட்சம் போனா ஒரு 5 பக்கம். அதை அந்த யுக்தியை கையாண்டிருக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க அதே தலைப்பை ஒரு 20 பக்கத்துக்கு நகட்டி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ராவான மேட்டருக்கும்
நீங்க பேசக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய செய்திகளையும் அவர்கள் 20 பக்கத்துக்கு இழுத்து கொண்டு போய் படிப்பதற்கு சிரமமாக இருந்திருக்கும். அந்த வகையில் தெளிவா நஷலாக சுருக்கமா 3 பக்கம், அதிகபட்சம் போனா ஒரு 7 பக்கங்கள், அதையும் எண்ணி பார்த்தேன், 7-8 பக்கங்கள் வரைக்கும் சில கட்டுரைகள் நின்று இருக்கு. அருமையா ஒரு பதிவை செய்திருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு இல்லாம இடையில அந்த கதை முடியும் பொழுது ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு ஏக்கம். நல்ல வேலை தமிழே படிச்சிருக்கலாம்டா சொல்றாரு ஒரு இடத்துல பதிவு செஞ்சுட்டு. தமிழ் படிக்காம போயிட்டு எங்க ஏக்கம் எப்பொழுது வருகிறது என்று கேட்டால் ஏறக்குறைய 50 வயதுகளுக்கு, சாரி மன்னிக்கவும் வயதை நம்ம சொல்லக்கூடாது, அவரை பார்த்தா அப்படி தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் வயதுகளை கடந்தாலும் அந்த ஏக்கம் என்பது இருக்கிறதுல, அது ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சங்க இலக்கியமும் ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. நூலாக்க யுக்தி சிறப்பானதுங்க. அழகா பேசியிருக்க. ஆரம்பத்துல பேசி சில இடங்கள்ல சில தலைப்புகளுக்கு பொருந்தாமல் போகிறது, அது நான் இல்லைன்னா சொல்லல. கடைசியில் அந்த பசுமாட்டை இந்த தென்னை மரத்தில் கட்டினார் அப்படின்ற செய்திகளும் சில இடங்கள்ல ஒட்டிட்டு வந்திருக்குது. அது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிடைக்காம இருக்கிறதுனால வந்துட்டு சில கண்டென்ட்களை அனெக்ஸ் பண்ணி சேர்த்து கொண்டு போய் உரைகளை முடிக்க வேண்டிய ஒரு பாங்கையும் அவர் பண்ணியிருக்கிறார். அந்த வகையில சில தலைப்புகளுக்கு அந்த மாதிரி சில செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தா கல் அடிக்கிறவனுக்கு போதை. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா கல் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா போதையே ஏறாது. இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் மெதுவா மந்தமா நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 25 கட்டுரைக்கு மேல போகும் பொழுது பாத்தீங்கன்னா வேகமா அது வாட்டுக்கு பைபாஸ் ரைட்ல போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய கதை, அதனுடைய பொருள், அதை சொல்லும் விதம் உரையாசிரியர் கூட கண்டிப்பா இப்படி உரையை சொல்லியிருக்க மாட்டார். அப்படி ஒரு உரையை சொல்லியிருக்கிறார் சிம்பிளா. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பரத்தமையில் பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, பரத்தை, ஏய் நம்ம நினைச்சிருக்க, உன் வீட்டுக்காரனுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, புரிஞ்சுக்க. நீ ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுனா நேரம் உன் வீட்டு முன்னாடி வந்து பஞ்சாயத்து பண்ணிடுவோம். அந்த டிரான்சாக்சன் 3 பாடல்கள் அதுல சொல்லி வர. அதுல பரத்தை நான் எனக்கு அவனுக்கு தொடர்பு இல்லைன்னு ஒரு செய்தியை சொல்றாப்புல. இன்னொரு செய்தி என்ன சொல்ல, நீ அப்படி ஏதாவது சொல்றியா, உங்க ஏரியாவில் வந்து லைட்டா வந்து வா, போயிட்டு வம்பு சண்டை இழுத்து விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தெருவில் 2 டைம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நடக்கும் பொழுது வீட்டுல என்ன ஆகும், இவ எதுக்கு இங்கிட்டு வந்துட்டு போறா, உனக்கு அவளுக்கு என்ன தொடர்பு, சண்டை வரும். அந்த மாதிரியாக சில நையாண்டித்தனங்களையும் நிறைய உள்ளுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறார் என்பது மிக முக்கியம். அதோடு இல்லாம ஐயா இந்த புத்தகத்தை எடிட் பண்ணும் பொழுது சில செய்திகளை தவற விட்டு விட்டார். காரணம் என்னன்னா, உள்ளபடியே நீங்க அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் அதை சொல்றீங்க. யாராலும் இதை படிச்சுட்டு நீங்க வந்து எனக்கு வந்து விமர்சனம் தெரிவித்தால் மகிழ்வேன்னு சொன்னதுனாலதான் இங்க சொல்றேன். ஏன்னா அதையும் சொல்லியிருந்தா அப்ரூவரா மாறிடணும். அப்ரூவரா மாறிட்டோம்னா நமக்கு தண்டனை குறைவு தானே. அதனால அப்ரூவரா மாறிக்கிட்டேன். சில இடத்துல எழுதும் பொழுது என்ன சொல்லிடுறாங்க கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கபிலர் எனக்கு ஒரு செய்தி சொன்னாருன்னு சொல்றாரு. அப்ப ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்து முடித்து விட்டுத்தான் அணிந்துரை, எண்ணுரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிப்புரை, இது 3 படித்தேன். அதில் அவரே சொல்லிட்டாரு, நான் இது வந்து புலன வழியாக முதலில் எழுதுனேன். அப்போ புலனத்தில் எழுதும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க, முதல் நாள் படிச்சிருப்பாங்க. அப்ப அந்த படிச்ச செய்தியை புலனத்தில் எழுதும்போது நேற்று நான் படிக்கும் பொழுது எனக்கு இந்த செய்தி இடம்பெற்றது. அது அப்படியே அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற உடனே படிக்கக்கூடியவர்களுக்கு நேற்று என்பது எங்க வந்துச்சு, அது என்ன நேற்று, அந்த ஒரு கடினம் இந்த புத்தகத்தில் தென்பட்டு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கிய பதிப்புகளை இவ்வளவு நுண்மையாக நுட்பமாக இவ்வளவு தூரம் செதுக்கி கொடுத்தவர், இது யாருக்கான சவுக்கடின்னு இருக்குல்ல, இது யாருக்கான சவுக்கடி. என் தமிழ் வாத்தியார் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுண்ணுல பெயர் போல் அன்புடைய நெஞ்சீர் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாட்டை கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்தே, கடைசி வரைக்கும் அதுக்கு மேல தாண்டி போகல என் தமிழ் வாத்தியார். நான் எம்ஏ தமிழ் படித்தேன். சாரதம்பாள்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இதே உரையாசிரியர் மரபை பத்தி எடுக்கும் பொழுது அதை பாதியிலே நான் விட்டுட்டு வந்துட்டேன். அது வேற. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த அந்த நும்மிலும் அது என்ன பாடல் திடீர்னு வரல, செம்புல பெயல் போல் நீர் போல் அன்புடைய நெஞ்சர் தாம் கலப், இதைத்தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் இது யாருக்கான சவுக்கடி என்று கேட்டால் தமிழாசிரியர்களை கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் செவியிலக்கியம் என்று சொல்லி அடுத்தவர்களுடைய செவிடுக்கு கொண்டு போய் சேர்க்காமல், செவிக்கு கொண்டு போய் சேர்க்காமல் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் சங்க இலக்கியம் ஒரு நாள் காணாமல் போகாது.
நிறைய பேர் பேச வந்து விடுவார்கள். எல்லோரும் புரியும் வண்ணமாக, எல்லோருக்கும் எளிமையாக கொண்டு சேர்க்கும் வண்ணமாக, அருமையாக ஒரு இறங்கி வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்பூன் ஸ்பீடிங் ஊட்டுற மாதிரி. இதுதான் சங்க இலக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். சில உதாரணங்களை எடுத்துட்டு வந்து உள்ளுக்கு இணைச்சு விட்டு போயிட்டார். அப்ப இணைக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ், அந்த காதலை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம், அதுல அந்த காதலியை பார்த்துட்டு மனைவி இருக்காப்புல, வாயை திறந்தோம்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 76ஆம் நம்பர் பஸ்ன்னு சொல்லிட்டு காரியாபட்டிக்கு இதுக்கும் ஓடும். அந்த பஸ்ல ஏறி, அதுவும் பாருங்க எங்க ஊருக்கு தனி பஸ்ஸே வரும், அந்த பஸ்ல ஏறாம மெதுவா அங்க இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து, உப்புளிகுண்டுல இருந்து ஆவியூருக்கு 3 கிலோமீட்டர் வரை நடந்து, கரெக்டா 7:45க்கு 76 பஸ்ல, அதுவும் திங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும், ஏன்னா அடுத்த நாள்லாம் ஹாஸ்டல்ல இருப்பாங்க, அந்த 76க்கு ஏறி அப்படி அந்த கம்பியை பிடிச்சி இப்படி எட்டி பார்த்தோம்னா உட்காந்துருக்காங்கடா, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ். அதை பதிவு பண்ணிருக்காரு. அந்த பார்க்கக்கூடிய பார்வை, காதல் என்பது வந்து கல்யாணம் பண்ண பின்னாடி கூட எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. கண்டிப்பா வீட்டுல அடி இருக்குது, அது மட்டும் உறுதி. ஆனா அதை பார்த்து விட்டு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த சந்தோஷம் இருக்கிறது இல்லையா, அதை பதிவு பண்ணும் பொழுது உண்மையிலேயே கடந்த கால லைஃப் கொண்டு போயிட்டார். இன்னைக்கு கண்டிப்பா அடிதான், என்னமோ தெரியல. ஏன்னா அப்படி காதல் பயத்தை அழகா சித்தரிக்கக்கூடிய காட்சிகள். அதுல ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, டேய் நீ ஒண்ணு எனக்கு தேவையில்லடா, நீ என்ன பெரிய செல்வந்தனா இருந்தா எனக்கு என்ன, எங்கேயும் இருக்கியா உன்ன மாதிரி ஒருத்தன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க நிலம் விட்டு நிலம் மாறும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒருத்தர் வர்றேன் தேர்ல வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன் சைட் அடிக்கிற மாதிரியான அந்த அந்த காட்சிகளை மையப்படுத்தும் பொழுது, பக்கத்துல செம்மின்னு ஒரு படம் வந்துச்சு, தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுதின அந்த நாவல் அப்படியே மனசுக்குள்ள, நான் கண்ணீர் விட்டு அழுத ஒரு நாவல் என்று கேட்டால் தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுதின செம்மீன் நாவல். அதை எழுதும் பொழுது, எழுதி அதை முடிக்க போகும் பொழுது, ஐயோ சாக போறாளே இவளை ஏன்டா நீ கொண்ட அப்படின்ற மாதிரியான அந்த சீனு, அந்த பரதவ குடும்பத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பை அப்படியே கொண்டு வரும் பொழுது, அது அங்க தகழி சிவசங்கரம் பிள்ளையோட புத்தகத்தையோட இணைச்சு கொண்டு போகக்கூடிய மாண்பு, அதை கதையாக்கமாக வடிக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். ஏன்னா எந்த ஒரு புத்தகமே படிக்கக்கூடியவனுடைய மனசை டச் பண்ணணும். டச் பண்ணாம இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நாம ஏதோ வேற்று உலகத்திலையும் இந்த புத்தகம் வேறு உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அழகா டச் பண்ணி அந்த படித்தவருடைய மனநிலையில் மனசை வந்து கிளர்ந்து எடுத்து விட்டு அவருடைய கடந்த கால கனவுகளையும் கடந்த கால வாழ்க்கைகளையும் அதை எடுத்து கொண்டு வந்து முன்னாடி காட்சிப்படுத்தக்கூடிய விதம் என்பது எழுத்தாளர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா படிக்கிறவங்க இல்லைன்னா போர் அடிச்சிருமே. அது சங்க இலக்கியம். ஐயா ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, தமிழாசிரியர் எல்லாம் கேட்டேன்டாரு. ஐயோ அப்பா, தமிழாசிரியர் எல்லாம் கேட்டுட்டு நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டாரு, நான் எப்படி பேச போறேன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம். அதுலயே நிறைய பேர் முன்னாடி இருக்கக்கூடிய அம்மா அவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க வேற. அப்ப அந்த ஒரு காட்சியை சொல்லுறதும் இங்க அருமை. அந்த கிளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு விதம் அது அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தேர்ல வந்து கேட்கறான், நான் கட்டிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு முடியாது. இந்த இடத்துல நான் ஏன் சொல்ல வரேன், நிலம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு நிலத்திற்கு இன்னொரு நிலத்திற்குமான பெண்களை கொடுக்கக்கூடிய மரபு என்பது அந்த காலகட்டத்தில் அதிகமாக தென்பட்டது இல்லை. அப்படியே மடலேறி போனாலும் அந்த பெண் அவ அங்க நல்லா இருக்காளா கேள்வி கேட்கிற ஒரு இடத்துல கேள்வி வருது. அதுக்கு ஒரு பார்ப்பனர் வந்து சொல்லிட்டு போறாரு, ஏய் பொண்ணு போனது சரியான ஆளோட தான் போயிருக்கு, சரியான ஆளோட தான் போயிருக்கு, இந்த காலத்துல மாதிரிலாம் கிடையாது ஆணவ கொலை, அவளை புர்றா, யாரை கேட்டுட்டு எப்படா போனா வாடா வெட்டுறான்னு சொல்லி வெட்டி கடைசியில் வீட்டுக்குள்ளே புதைக்கக்கூடிய மரபுகள் அல்ல சங்க இலக்கியத்தில் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். அப்படி அந்த உடன்போக்கு போகும் பொழுது பெண்ணை கூட்டிட்டு போனவே யாரு கேட்கிறா, தாய் கேட்கிறா, தாய்க்கு தானே அந்த வழி தெரியும், தாய் கேட்கிறா. கேட்கும் பொழுது மக கூட்டிட்டு போனது நல்ல ஆம்பளை தான் கூட்டிட்டு போட்டான், வேல் உள்ளவனை கூட்டிட்டு போனார். இது ஐயா வந்து என்ன சொல்றாரு, வேல் உள்ளவன் என்ற பொருள்ல அவர் சொன்னதோடு மட்டும் நிற்காமல் அதற்கு அடுத்து கொஞ்சம் அப்படியே நீங்க நேரம் வந்து தொல்லியிலேயும் டச் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னும் இந்த புக்கு பெரிய லெவல்ல ஹைலைட் ஆயிருக்கு. 2 இடத்துலதான் கீழடியை பத்தின செய்திகளை சொல்லிட்டு போயிட்டார் ஐயா. அப்படி சொல்லிட்டு போகும்பொழுது நீங்க வந்து வேல், நான் எங்க ஐயாட்ட கேட்டேன் பூங்குன்றனாட்ட, அதுக்கு ஐயா ஏன் வந்து வேலினே உடைய ஆணை கூட்டிட்டு போனால் என்ற செய்தியை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு கேள்வியும் கேட்டேன், அழகுன்னு எப்பெல்லாம் சொல்றாங்களோ சங்க இலக்கியத்துல, அப்ப அப்படி அழகு என்ற சொல்லு வரும்பொழுதெல்லாம் அவங்க சொல்லப்படக்கூடிய வார்த்தை இடம் என்பது எது, நெத்தியத்தான் சொல்றாங்க. அப்ப ஏன் அழகை வந்து நெற்றியோட கம்பேர் பண்றாங்க?
அப்ப நெற்றி மட்டும்தான் அழகா என்ற ஒரு கேள்வியையும் அங்க நிறைய இடத்துல அந்த நெற்றியை உருவகப்படுத்தி ஓமைப்படுத்தி போகக்கூடிய காட்சி அமைப்புங்க இருக்கிறது. அந்த வேல் என்ற செய்தியை நான் சொல்ல வந்துடுறேன். வேல் என்றால் காவல் என்ற அர்த்தம். ஐயா சொன்ன சதி. அப்ப காவல் என்றால் அவன் ஒரு வீரன். அப்போ ஒரு வீரனுக்கு ஒரு வீரன் உன் மகளை கூட்டிட்டு போறான். ஏன்னா வீரனுடைய கையில எப்பொழுதுமே வேல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மானுடவியல் அப்ரோச். ஐயா பாத்தீங்கன்னா வாழ்வியல் அப்ரோச்ச சாரி காதல் என்ற அப்ரோச்ல பேசிட்டு போயிட்டார். மானுடவியல் அப்ரோச்ல போகும்பொழுது அந்த வேல் என்ற ஒரு சொல் ஒரு வீரனை குறிக்கிறது. அப்போ உன் மக கூட்டிட்டு போனது ஒரு வீரனத்தை தான் கூட்டிட்டு போயிருக்கா. இன்னைக்கெல்லாம் வீரனை கூட்டிட்டு போறது வழியே கிடையாது. இன்னைக்கெல்லாம் காசு பணம் இருக்கா, காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு வீரனை பெண் கூட்டிட்டு போயிருக்கா, அவ சந்தோஷமா தான் இருப்பா என்ற செய்தியை சொல்லிவிட்டு இடையில ஒரு வார்த்தை கொடிச்சியர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஐயா. இந்த கொடிச்சியர் என்பவர் யாரும் கிடையாது. உடன்போக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே கொடிச்சியர் வீட்டுல போய் தான் தங்குவாங்க. ஏன் கொடிச்சியர் வீட்டுல தங்குறாங்க கேட்டீங்கன்னா, கொடிச்சியர் என்பவள் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா, குறி சொல்றவங்க. இந்த குறி சொல்லக்கூடிய பெண்ணோட வீட்டுல தான் போய் தங்குறாங்க. எப்ப கொடிச்சி வீட்டுக்குள்ள போய் இந்த ரெண்டு பெண்கள் இந்த ஓடி போன இருவரும் அங்க போய் தங்குறாங்களோ அதுக்கப்புறம் யாருமே அங்க போய் கேட்கவே மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கான விடையையும் எங்க ஐயாவுடைய பூங்குடனாருடைய ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் அந்த செய்தி கிடைத்தது. கொடிச்சியர் என்பவள் அவள் குறி சொல்பவள். குறி சொல்பவள் எகனைக்கு மோகனையா சொல்லிவிட்டானா மனசு கேட்காதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிருவான். எகனைக்கு மோகனை என்னது, நம்ம அடுக்குப்பா நல்லாதான் இருப்பான். எங்க ஊரு பக்கத்துல ஒரு நாள் யதார்த்தமா ஜோசியம் பார்ப்போம் சொல்லி பார்த்துட்டாப்புல. அந்த லேடி சும்மா இருக்க மாட்டாப்புல, இன்னும் 10 நாள்ல உன் உயிரை பிடிச்சு போடுனான்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்புல. நல்லா இருந்த மனுஷன் 10 நாள்ல செத்து போயிட்டாரு. ஏன்? வார்த்தை. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போய் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதனால சங்க இலக்கிய காலகட்டத்தில் கொடிச்சியர் வீட்டுக்குள்ள அடைக்கலமான பெண்களை அந்த இருவரையும் யாரும் போய் தொடர்றது கிடையாது. சரி கொடிச்சியர் வீட்டு போயாச்சுன்னு நாங்க கேட்கக்கூடாது அப்படின்ற அந்த செய்தி இங்க பதிவு சில இடங்கள்ல அந்த கொடிச்சியரை பத்தின செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியம். பட்டுக்கோட்டையாரை பத்தின இந்த கண்டிப்பா சில செய்தியை நம்ம பதிவு பண்ணி ஆகும். அவர்தான் குழந்தைகளுக்கான பாடல்கள்ல மிகச்சிறந்த பாடல்கள். வேப்பமர உச்சியிலுன்னு பேயன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. கற்றையில பேயும் அறியா மறையமை புணர்ச்சி. எங்க ஊர்ல எனக்குலாம் நிறைய கதை. அந்த சைடு போகாத பேய் இருக்கும், இந்த சைடு போகாத பிசாசு இருக்கும், பூதம் இருக்கும். வயசுக்கு வந்த பெண்ணா இருந்துச்சுன்னா கையில என்ன கொடுத்து விடுறது, பன்னர்வாழை கொடுத்து விடுறது, இரும்பை கொடுத்து விடுறது. இந்த மாதிரியான செய்திகள் சங்க இலக்கியத்திலையும் இருந்திருக்கிறது. அந்த கதைகள் எல்லாமே இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அந்த கதையினை பற்றின செய்திகளை இடம் கொள்ளும் பொழுது ஒரு வரலாற்று உண்மையும் சேர்த்து ஐயா சொல்லிட்டாரு. கற்குவியலான கல்லறைகள் இதுதான் இன்னைக்கு மென்கீர்ஸ், மெகாலித்திக் பரியல்ஸ், மென்கீர்ஸ், டால்மன்ஸ், ஜிஸ்ட் பரியல்ஸ், கெயின் சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய இறந்தவர்களை புதைத்த இடங்களை அவர் சொல்லிவிட்டு போறார். அப்ப எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி, இந்த இடத்துலதான் புதையல் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த இடத்துல நான் கண்டிப்பா அதை சொல்லி ஆக வேண்டும். ஏன் சங்க இலக்கியம் இன்னும் முழுமை பெறாமல் ஆய்வு செய்யப்படாமல் இருக்கிறது என்று கேட்டால், ஆக சிறந்த 3 துறைகள் ஒன்றாக இணைந்து பணியாற்றிக்கப்பட வேண்டும். அந்த 3 துறையும் இன்னைக்கு வரைக்கும் இணையல. கீழடிக்கு முன்பான காலகட்டம் வரையும் இணையல. அதுல ஒரு துறை வரலாற்று துறை, 2வது துறை தமிழ் துறை, 3வது மானுடவியல் துறை. இந்த 3மே பாத்தீங்கன்னா தங்களுடைய சுய லாபங்களுக்காக என்ன ஆச்சுன்னா 3 துறை தனித்தனியா போயிருச்சு. சங்க இலக்கியத்தை நீங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றால், சங்க இலக்கிய காலகட்ட இடங்களை நம்ம ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக சங்க இலக்கியமும் தேவைப்படும், வரலாறும் தேவைப்படும். சங்க இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு வரலாறு தெரியாது, வரலாறு தெரிந்தவர்களுக்கு சங்க இலக்கியம் தெரியாது, ரெண்டும் தெரிஞ்சவர்கள் மானுடவியல் பார்வை கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப இந்த 3ஐயும் இணைத்து பார்த்தால் ஒழிய ஒரு நல்ல வரலாறு பிறக்கும். ஐயா சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இது வெகுஜன மக்களுக்கு ஈஸியா கடத்தப்படக்கூடிய செய்திகளை இணைச்சு கொண்டு போயிட்டாரு. இதே இடத்துல அப்படி தொல்லியலையும் கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த புத்தகம் பல விதமான வாசிப்பாளர்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நாங்க கண்டுபிடிப்பது எப்படின்னு கேட்டா, கீழடிப்பு போன்ற இடங்கள்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்று கேட்டால் இந்த பேய் கதைகள் தான். பேய் பிசாசு கதைகள், என்னென்ன மாதிரியான நாட்டுப்புற கதைகள் இருக்குது. ஃபீல்டு விசிட் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள்
இந்த பகுதியை ஆய்வு செய்வதற்கு 2 மாத காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டாரு. வைகை உற்பத்தியான இடத்துல இருந்து வைகை கலக்கக்கூடிய வரையில 2 மாத காலகட்டம் 2 கரைப்புறங்கள்லையும் அவர் மேற்பரப்பு ஆய்வு செய்யும் பொழுது அவர் சேகரிக்கப்பட்ட செய்திகள்ல மிக முக்கியமான கதைகள், நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற பாடல்கள், அதோடு மட்டுமல்லாமல் கல்வெட்டு சான்றுகள், மேற்பரப்பு எக்ஸ்ப்ளோரேஷன் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மேற்பரப்பு சான்றுகள், அதற்கடுத்து கல்வெட்டு சான்றுகள், புராணங்கள், இதிகாசங்கள் என்ற எல்லா செய்திகளையும் தான் தொகுப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைகளை சொல்லுவதற்கு கூட நம்ம வீட்டில் ஆட்கள் இல்லை. என் பையன் கூட வந்துட்டு அப்பா கதை சொல்லு, கதை யாவுமே வரல. உட்காந்துருக்கேன், அவனும் உட்காந்துருக்கான். நான் நைட்டு போய் கேட்பேன், கதை சொல்றியா சொல்ல முடியாதான்னு. அப்ப என்ன பண்றது? சங்க இலக்கியம் இந்த மிகச்சிறந்த கதைகளை சொல்லப்படக்கூடிய மரபொழியில், ஆனால் அது எல்லாமே இந்த சங்க இலக்கிய பதிவுகளில் இடம்பெற்றிருக்கிற ஒரு மிகச்சிறந்த செய்திகள். வெறியாட்டம் பற்றி சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறம்புரி கொள்கை நான்மறை முதல்வர். அதுல மிகச்சிறந்த ஒரு செய்தி, இறந்தவன் குடும்பத்துக்கு நடுகளை கொடுத்துருவான், செத்தவனுக்கு என்ன லாபம். அதுல ஐயா ஒரு அப்படியே அழகா ஒரு செய்தியை சொல்ற, செத்தவனுக்கு சொற்கலோகத்துல போய் நடன பெண்களுடன் ஆடிக்கிருக்க வேண்டியதேன். சொல்லிருக்க அப்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இறந்தவனுடைய குடும்பம், இறந்தவனுக்கு போயிட்டான், அவன் குடும்பம் என்ன பண்ணும்? இங்க ஒரு வரலாற்று செய்தியை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். தன்னடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலம் என்ற ஒரு பொருள். அதுதான் பின்னாடி என்ன பண்ணிருக்கீங்கன்னா நெய்த்தோர் பட்டி என்று சொல்லப்படக்கூடிய இறந்தவனுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். அதுவே 2ஆம் ராஜசிம்மனுடைய காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவனுடைய குடும்பம் தலைப்பதற்காக வீர துக்க காணம் என்ற ஒரு வரியை மக்களிடமிருந்து வசூல் பண்ணி அதை இறந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீரன் இறந்து விட்டால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் மிக மிக முக்கியம் என்று சொல்லி அதற்கென்றே என்று சில வரிகளை விதிக்கப்பட்ட செய்திகளை அங்க பதிவு செய்வது என்பது இந்த அறம்புரி கொள்கை நான்முறை முதல்வர். அதுல தன்னடை என்று சொல்லி எனக்கு புது சொல், என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கான் தமிழ் துறைன்றதுனால எனக்கு இது புது சொல் என்பதை நான் இங்க கண்டிப்பாக உணர்கிறேன். 10வது கட்டுரையில இன்னாது உறவி அரும்படர் கலைமை, உன் வாயிலுக்கு உன்னை வாழ்த்தி பாடுனேன். யாரு? கபிலர் போய் பேகன்கிட்ட போய் பாடிக்கிருக்காப்புல பேகனோட வீட்டுக்கு. அங்க ஒருத்தி பாவம் கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா. என் புருஷன் வர்றானே இல்லை, கடையில் வள்ளலில் ஒருவனான பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்தினான். இது உண்மையா என்று கேட்டால் இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொருந்தில் என்ற ஆற்றங்கரையில் அவன் ஆட்சி செய்தான். பழனிக்கு பக்கத்துல இருக்குது. பொருந்தில் என்ற ஆற்றங்கரையில் அகலாய்வு செய்யும் பொழுது பேராசிரியர் ராஜன் அவர்கள் அகலாய்வு மேற்கொண்டது பொழுது அங்க ஒரு பானையில மயில் உருவம் பொறித்த கால் கிடைச்சிருக்கு. அப்ப உண்மையில் சங்க இலக்கியத்தை சொல்லப்பட்ட பதிவு உண்மைதான். இது ஒரு புறம் இருக்கும். அதுல சொன்ன செய்தி, அவ அழுதுகிட்டே இருக்காயா, காலகாலத்துல வேற எங்கேயும் போய் சுத்தாம நீ வாட்டுக்கு போ, ஸ்டார் புலவர்கள் எல்லாத்தையும் கூட்டு போய், அதுல ஸ்டார் புலவர்கள் கபிலர், பரணர், அரிசில் கிளார், பெருங்குன்று கிளார் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொன்மம் தான் பின்னாடி சிலப்பதிகாரமாக மாறுகிறது. இது ஒரு தொன்ம கதை. நீங்க சிலப்பதிகாரத்தை நன்றாக கவனித்தால், நன்றாக நம்ம படித்தால், நன்றாக ஆராய்ச்சி செய்தால், சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் டவுன் பண்ணி சேர நாட்டை ஹைலைட் பண்ணுவதற்காக எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாகத்தான் அதை அங்கு சொல்லப்பட வேண்டியது. அங்க கண்ணகி அங்கதான் என்னவாக மாறுறாங்க, தெய்வமாக மாறக்கூடிய ஒரு நிலை உருவாக ஒரு செய்தியை அவங்க பதிவு செய்கிறார். அப்போ ஒரு தொன்ம கதை பின்னாடி ஒரு பெரும் இலக்கியமாக, பெரும் புராணமாக, காவியமாக மாறுகிறது என்ற செய்தியை நான் சொல்லலப்பா, கி ராஜநாராயணன் சொன்னாருன்னு சொல்லி ஐயா தன்னுடைய கட்டுரையில தொன்றியல் மரபின் மன்றல் என்ற இடத்துல பதிவு பண்ணிருக்காரு. அப்ப என்ன, ஏதோ ஒரு தொன்மம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த பெண்ணு வந்துருச்சுன்னா வெளியில போறதா இருந்தா என்ன பண்றான், இரும்பை கொடுத்து விடுறான். கறி குழம்பு கொண்டு போறதா இருந்தா என்ன பண்றான், வேப்பலையை போட்டு கொடுத்து விடுறான், அல்லது கறிக்கட்டையை கொடுத்து விடுறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்த மரபு என்று கேட்டால் இரும்பு கற்காலத்தினுடைய எச்சமாக இருக்கக்கூடியது. ஒரு முறை எனக்கு பெரியம்மை நோய், பெரியம்மை வந்துருச்சு. எங்க அம்மா என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்ல போய் சூளத்துல தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை புடிச்சிட்டு எனக்கு வாயில ஊத்தி விடுறாங்க. இது எங்கிருந்து வந்த ஒரு தொன்மம், இரும்பு காலகட்டத்திலிருந்து பெறப்பட்ட தொன்மம் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்ப
இரும்பு காலம் என்பது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2500 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பழமை சடங்கு. இன்னைக்கு அது அப்படியே கடத்தப்படுகிறது. யாராவது நம்ம சொன்னாங்களா? எப்படியோ கடந்து 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 வந்து இன்றைக்கு நம் மனதில் அது ஆழமாக இருக்கிறது என்று கேட்டால் உண்மையில் ஒரு தொன்மம் ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாற்றம் பெறுகிறது என்ற ஒரு செய்தியை கி ராஜநாராயண ஐயா அவர்களும் சொல்றாங்க. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களில் பதிவு செய்யும் பொழுது உள்ளபடியே இந்த தொன்மம் பின்னாடி சிலப்பதிகாரமாக மாற்றம் பெறுகிறது. அப்படியானால் மதுரையில் சிலப்பதிகாரம் நடந்ததா நடக்கலன்ற கேள்வி வந்துச்சுன்னா இதுல நிறைய ஆர்வலர் இருப்பேன், நான் பதில் சொல்ல முடியாது, நான் மாட்டிக்கிருவேன். அதனால அதுல இருந்து நான் தப்பிச்சு வெளியே போயிடுறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊதல் வேண்டுமார் சிறிதே, ஒரு நல்ல செய்தி அந்த இடத்துல, ஒரு வரலாற்று செய்தி. இதுவும் எப்பா கல்லு முள்ளு கரடுமான பகுதியில இருந்து நீ வந்து என்னை பாக்குற, நான் வேணாம்னு சொன்னால் நீ கேட்க மாட்டோம்ன்ற. ஏன்னா காதல் காலகட்டத்துல கல்லாவது முள்ளாவது எவ்வளவு தூரம் வேணாலும் நடந்தே போவோம். ஒரு முறை எங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா, யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்துமே யாகத்துல காசு போடுவாங்க. அந்த காசை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சோம்னா செல்வம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு மக்கள் நமக்கு பிடித்தவங்களை பார்ப்பதற்காக செல்ல வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது நேரம் என்ன பண்ணிடுறேன், அந்த காசை எடுத்து பைக்குல போட்டேன். அது பாவம் சுட சுட இருந்து அந்த நேரத்துல அந்த சூடும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை, நேரம் கொண்டு போய் காசை கொடுத்த கதை. அது மாதிரி இந்த காதல் பண்ண வர்றவன், எப்பா நீ அன்டயத்துல வர்ற, வராதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம்ன்ற, எப்பா நீ மெதுவாவா, போகும்பொழுது பார்த்து பத்திரமா போ. எப்படி இது இவர் படத்துல கடலோர கவிதைகளை போகுதே போகுதே, எப்படி அவர் போய்க்கிருப்பாரு, பார்க்கும் பொழுது அந்த கவலை, காதலன் அன்டயத்துல போய்க்கிருக்கானே, ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, கொடுமையான காட்டுப்பகுதிக்குள்ளாக போறானே, ஏதாவது கடிச்சு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற செய்தியை பதிவு பண்ணிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆத்தர் ஐயா அழகா எளிமையா சொல்லிவிட்டு என்ன சொல்றாருப்பா, நீ போய் சேர்ந்துட்டு அங்க வேட்டுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டுவ நாய்களை கூப்பிடுவதற்கு ஒரு கொம்பு வச்சிருப்பாங்க. இங்க என்ன கேட்டா பரிணாம வளர்ச்சி, கதநாய் வடுகர் சென்னாய் வடுகர் என்று சொல்லி சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்படுகிறது. இந்த கதநாய் வடுகர்களுடைய வேட்டை விலங்கு என்னன்னா நாய். அப்ப நாயை வேட்டைக்கு பழக்கப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த நாய் என்ற ஒரு ஒற்றை சொல், கோவிவன் என்னும் ஒரு நாய் கல்லனை கடித்து காத்திருந்தவாறு என்று ஒரு கல்வெட்டு, நடுகள் கல்வெட்டு கிடைச்சிருக்கிறது நமக்கு எடுத்தனூர் என்ற இடத்துல. அப்ப நாயை ஒரு வேட்டுவ குலத்திற்கு பயன்படுத்திருக்கிறாங்க, வேட்டைக்கு பயன்படுத்துகிறார் என்ற செய்தியை அவர் அங்க மையப்படுத்தும் பொழுது உள்ளபடியே பின்புலமாக அந்த ஒரு சமூகத்தை, காதலத்தை அவர் மீனா சொல்லி வர்றார் ஐயா. அதுக்கு இடையில இந்த ஒரு வரலாற்று செய்தியையும் சொல்லிக் கொள்கிறோம் என்பது மிகவும் மிக முக்கியமானதாக இருக்கு. தொழுநோய் பிராமணன், அந்த கதை நல்லா அருமையா இருந்துச்சு. அந்த சிறுமிட்ட போயிட்டு கைப்படுக்கப்பட்டாய் சிறுமினி மாட்டிக்கிட்டாயடா, இவர் வீரவசனம் பேசுவாரு. யாரு, நம்ம நம்பியார், எம்என் நம்பியார், இப்படி கைய கசக்கிக்கிட்டு என்ன ஒரு வசனம், நல்ல வசனம் சொல்லுவாரு. அந்த மாதிரியான வசனத்தை மையமாக வைத்து கொண்டு ஒரு கவிதை, ஒரு வரி, அது நல்லா இருக்கு. சில இடங்கள்ல பெருங்கருங்கூத்து என்ற இடத்துல சொல்லிட்டு பிளாக் காமெடின்னு சொன்னார். அது என்ன காமெடி நானும் தேடி பார்த்தேன். ஏன்னா ஐயா சொன்ன பல செய்திகள் எனக்கு தெரியாது. அதை உடனே நான் வந்து நெட்டு வசதி இருக்குது, நான் பார்த்துட்டேன், எளிமையான மக்கள் எவ்வாறு பார்ப்பார்கள். நெட்டு வசதி இல்லாத இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செல்லருக்கு போட்டு பார்த்துடுறாங்க. ஆனால் உள்ளபடியே இந்த பிளாக் காமெடி என்பதற்கும் பின்னாடி அந்த டிம்பிள் கபாடியா சொல்லும் பொழுது நான் தேடிட்டேன். அந்த அம்மா நடிச்ச படம் சாகர் என்ற படத்துல கூட நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் ஐயா சொல்றாரு, அது ரொம்ப ஃபீலிங், அதான் ஐயா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. சாகர் என்ற படம் ரொம்ப லேட்டா வந்த படம். கமலஹாசனுடைய அந்த அம்மா நடிச்சிருக்கு, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல அழகாத்தான் இருக்கு. அவர் ஐயா காலத்துல ரசிச்ச ஒரு அம்மா. அதை பத்தின செய்திகளை படிக்கும் பொழுது உண்மையிலேயே நல்ல கம்பரிசன். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டே போகணும்ல, இல்லைன்னா அவனுடைய டீவியேஷன் ஆயிடக்கூடாது என்பதற்கு நல்ல ஒரு செய்தியை பதிவு செய்தது என்பது மிக முக்கியம். அதுக்கப்புறம் கருப்பு நிற, இந்த கருப்பு நிற ஹீரோயினை அடையாளப்படுத்தும் பொழுது ஜெயகாந்தனை முத சொல்றாரு. பாலச்சந்தருக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஹீரோயின் சில்கு. ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் 3 பேரும் வனவாசம் போறாங்க. போகும்பொழுது அந்த சூரிய ஒளியானது இவங்க 3 மேலே படும் பொழுது
இவனுக்கு ராமனுடைய கலரை பற்றி கம்பன் வர்ணிக்கிறான். வெய்யோன் ஒளி தன்மேனி விரிசோதிரி மறைய பொய்யோ எனும் இடையாளோடும். இடை இருக்குதா என்னன்னே தெரியல. அப்ப அவளை எவ்வளவு ஒல்லியா இருந்திருப்பா. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமிகிலோ. ஐயோ இது என்னடா அழகு, என்ன கலர்ல தான் இருக்கிறான். உண்மையிலே நான் சொல்றேன், கருப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த அழகு. என் வீட்டுக்காரமா சொல்லுவாப்புல, ஏய் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அப்பப்ப கட்டையை கொடுக்குற, இங்க போய் என்ன அந்த பேச்சு பேசிக்கிருக்க. வேளாங்கண்ணியில எனக்கு இந்த வாய்ப்பு, வேளாங்கண்ணியில ஒரு புதையல் கிடைச்சிச்சு. அது நல்ல ஒரு அழகிய சிற்பம். அந்த சிற்பத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகா ஒரு கிளி கிளி அது காம்போசிஷன் வந்து அன்னப்பறை. நீங்க கன்னி ராசின்னு நினைக்கிற அந்த படத்துக்கு பேர் கன்னிராசி. ராஜேஷும் வடிவுக்கரசி நடிச்சது கன்னி பருவத்துல. மன்னிக்கவும் ஐயா, ஐயா கன்னி பருவத்துல. அப்ப வடிவுக்கரசியை காமிக்கும் பொழுதெல்லாம் பாருங்களேன், கிளி சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அங்க வில்ல யாரு? பாக்யராஜ். பாக்யராஜை காமிக்கும் பொழுதுதான் பாருங்க பூனை சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுக்காது என்ற கதைய இது இடம்பெற்ற இடம் என்பது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, எங்கேயோ இடம்பெற்ற ஒரு கவிதை. எது? மன்மதன் ரதியினுடைய வாகனம். மன்மதன் ரதி பூங்கொடி தேரில் மன்மதராகும் ஊர்வலம் போகின்றார் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய தேர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அன்னப்பறவையையும் கிளியையும் காமிப்பாங்க. அப்ப கிளி என்பது இங்க பெண். அதோட இருக்க விட்டுமாலாமா. இந்த வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல கிடைச்ச அந்த ரதியினுடைய சிற்பத்தை அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இப்படி ஒரு சிற்பம் கிடைக்குது, இது என்ன சிற்பமாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய சீனியர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் பொழுது இந்த பெண்ணுதாயா ரதி. ரதினா என்னங்க? ரதி எப்படிப்பா இருப்பா, எப்படிங்க இருப்பான்னு சொன்னா அவ கருப்பா இருப்பாயா. அப்ப மன்மதன் அவனும் கருப்பா இருப்பாயா. அப்ப கருப்பு என்பது எவ்வளவு அழகு. ஒரு பெண்ணுக்காக 300 ஆண்டுகள் பஞ்சாயத்து நடந்திருக்கு. அதே ஒரு இடத்துல ஐயா ஹெலனுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. சீத்தை அவளுக்காக நிறைய பேர் இறந்தான். எங்க அம்மாவுக்காகவும் பல பேர் இறந்து விட்டாங்க. என் அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப ஏறக்குறைய எனக்கு கல்யாணம் முடிஞ்சு என் பிள்ளை வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவுடைய திருமணம் எப்படி நடத்த போச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் சண்டை நடந்துக்கிருக்கு. 3 நூற்றாண்டுகள் ஆகிப்போச்சு. அது மாதிரியான உள்ளபடியே உண்மையிலேயே அவர் சொல்லப்படக்கூடிய செய்தியில் ஒரு காலகட்டத்தில் நடந்ததாகத்தான் இருந்திருக்கு. ஒரு பெண்ணுக்காக எத்தனை பேர் அடிபட்டு செத்துருக்கிறான் என்ற கதைகளை மையப்படுத்தி எழுதும் பொழுது ஜெயகாந்தனை அவர் மையப்படுத்தினாரு. கூடவே வந்து பாலச்சந்திரன் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு திருப்தியா இருந்திருக்கேன். சில்க் சுமிதா இன்னைக்கு எங்களுடைய கனவு கன்னியாக நாங்களாம் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இருக்கு, யாரும் சொல்ல மாட்டாங்க என்ற செய்தியை நாம இடம்பெற வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுக்கடுத்து கபிலரினுடைய சிறப்பு, அதுக்கடுத்து கபிலர் மற்றும் பாரி மகளிர்கள் கிளம்பி போகக்கூடிய ஒரு பிரச்சனை. பாரி ஒருவனாலும் மாரியும் உண்டு உண்டு ஈண்டு உலகு புறந்தவர் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி, பிரான்மலை அந்த பகுதி தான் பரம்பு மலை. அங்கதான் வந்து பாரியை பிடிக்கணும்னா எப்படி பண்ணலாம், கபிலர் சொல்லி கொடுத்த ஐடியா சொல்லி கொடுத்துட்டாரு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, விரலியரோட வந்து இசைக்கருவிகளை வச்சு கொண்டு போய் அந்த இடத்துல பாரியை கொலை செய்கிறார்கள். பாரியை அப்ப கூட அவன் சொல்றான், நான் நிராயுத பாணியா இருக்கிறேன். கபிலரும் பதிவு செய்கிறார், பாரியும் பதிவு செய்ய கபிலர் சொன்னதாக ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. இதே ஒரு நிகழ்வு பிற்காலகட்டத்தில் இதை வரலாறுல நாங்க என்ன பண்ணுவோங்களா காசேஷனல் தியரின்னு என்று சொல்லுவோம். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு பாண்டிய மன்னன் சோழ மன்னனுடைய மணிமுடியை புடிங்கிட்டு வந்து பிரான்மலை மேல உக்காந்துக்கிட்டு அவனுடைய காலில் கும்பிட்டு விழுக வச்ச இடம் அந்த பிரான்மலை. அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கிழக்கு கோபுர வாசல். ஐயா கொரோனா காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் நான் எழுதுனேன்னு சொல்றாரு. ஐயா கொரோனா காலகட்டத்தில் சங்க இலக்கியத்தின் மீது காதல் கொண்டு இருந்திருக்கிறார். நாங்க கொரோனா காலகட்டத்தில் மீனாட்சி கோயிலுக்குள்ளதான் உட்காந்து 456 கல்வெட்டுக்களை முழுமையாக படியெடுத்து புத்தகமாக்கக்கூடிய பணிகளை 2 கொரோனா காலகட்டத்தில் மேற்கொண்டோம். அப்ப உள்ளபடியே கொரோனா வந்தது ஒரு வேளைக்கு நல்லதோ, நிறைய பேர் படிக்க வச்சிருக்கு. உள்ளபடியே ஒன்றும் அதுதானே, நிறைய பேர் படிக்க வச்சிருக்கு. நிறைய பேர்த்த என்ன பண்ணி வச்சிருக்கு, சேர்த்து வச்சு ஒன்றும் புண்ணியம் இல்லை, எப்ப சாவம்னு தெரியாது. அதனால இருக்கிறத நல்லா என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டு இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல சில ஒரு பதட்டத்தை நமக்கு கொடுத்தாத்தான் நாமளும் மனசைங்க மாறணுமோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய பின்புறத்துல ஐயா ஒரு சிலையோட உட்கார்ந்துருக்காரு. இந்த சிலையை எத்தனை பேர் கவனிச்சீங்க என்னன்னு தெரியல. ஒரு
ஸ்டாண்டிங் ஃபிகரு, அழகான ஃபிகர். இது யாருன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ் வெளியில் கிடைக்கப்பட்ட முதல் ஐம்பொன் சிலை. இந்தியாவினுடைய முதல் ஐம்பொன் சிலை என்பது இண்டஸ் வெளியில கிடைச்சிச்சு. தமிழகத்தினுடைய முதல் ஐம்பொன் சிலை திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஆதிச்சநல்லூர் என்ற இடத்துல ஒரு மதர் காடஸ் சிற்பமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதை நீங்க ஐயா இதுல போட்ட பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய துறை இல்லையா, என் கைப்பட ஒரு 500க்கு மேற்பட்ட ஐம்பொன் சிலைகளை என்னுடைய அங்கங்களை உடம்புல தூக்கி போட்டுலாம் நான் நடந்து சென்றிருக்கிறேன். அந்த சிலையை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நான் உங்களை ரொம்ப மிகப்பெரிய அளவில் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன் ஐயா. அதனால அதற்கு மிக 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 முக்கியமான ஒன்று, சில இடங்கள்ல நிராயுத பாணியை கொல்றது மிகப்பெரிய தவறு. அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன முன்னாடி அப்படியே கூட என்னை கொல்ற, அதை காட்டில் வேற எது என்னடா இருக்கு? யாரும் எங்களுடன் இல்லை, நானும் பாரியும் தான் இருக்கிறோம், ஊர் எதுவும் இல்லை, குன்று மட்டும்தான் இருக்கிறது என்று வேந்தர்களுக்கு செய்தி அனுப்பினார் கபிலர். நிராயுதபாணி நடேசன் நினைவு எங்க போய் டச் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை சொல்லப்படக்கூடாது. கபிலரு பாரி நிராயுதபாணியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லடா, என்னை அடிச்சு வேஸ்டா அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அதோட கதையை முடிக்காம நேரம் எங்க போயிட்டாருன்னு கிடையாது, நடேசன் விடுதலை புலிகிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது உள்ளபடியே தமிழர்களுடைய கண்ணீரை கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இது அமைந்திருக்கு. நல்ல தலைமைக்கு அழகு, நல்ல தலைமைக்கு அழகு. இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிச்சிருங்க ஐயா. நல்ல 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 தலைமைக்கு அழகு. அது அழகா பிரெஞ்சு ரஷ்யாவின் மீது படையெடுத்து போறான் நெப்போலியன். போனவன் அப்படியே போய் ரஷ்யாவுக்கு போகும்பொழுது என்ன கேட்டீங்கன்னா ரஷ்ய படை வீரர்லாம் பின்வாங்கிட்டு போயிடுறாங்க. நேர நெப்போலியன் போய் மாஸ்கோ ரீச் ஆயிடுறான். மாஸ்கோ ரீச் ஆன உடனேயே கால சூழல் மாறுகிறது. மாறின உடனேயே ரஷ்ய படை வீரர்கள் சுத்தி வளைக்கிறான். வளைச்ச உடனே போர் மிகப்பெரிய அளவுல நடக்குது. பிரெஞ்சு படைகள் அனைத்து சாகுது, தோற்கடிக்கப்படுகிறது. அனைவரும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து தப்பித்த முதல் ஆள் நெப்போலியன். நான் அப்படிலாம் தப்பிக்க மாட்டேன் தம்பி, நான் அப்படிலாம் தப்பிக்க மாட்டேன் என்று சொல்லி என்னுடைய படை வீரர்களுக்காக என் கூடயே நிக்கிறான் பாருங்க அதிகமா. அதை சொல்றாரு, நான் போய் முதல்ல சாப்பிட மாட்டேன், என் படை வீரர்கள் எல்லாம் சாப்பிடட்டும், அவன் திருப்தியா இருந்தா தான் நான் நிம்மதியா இருக்கேன். இந்த பெருந்தன்மை எந்த இலக்கியத்தில் இடம்பெறும் சொல்றார் தகவல். பந்திக்கு முந்த மாட்டேன், மற்றவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவான், குளிர்ந்த கல்லை வீரர்களுக்கு கொண்டு அவனே ஊற்றுவான். ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும், தலைமை என்பது மக்களுடன் மக்களாக இயங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை பதிவு செய்யும் பொழுது உள்ளபடியே ஒரு தலைமை என்னவென்று நாமல் பொருத்தி பார்க்க வேண்டிய சூழல், பொருத்தி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நாம இங்க யோசிக்க வேண்டி இருக்கிறது. காதல் தானும் கடலினும் பெரிதே, நற்றினை 160வது பாடல்ல அதை மையப்படுத்துறதுக்கு யாக்கோப்பு மகள் தீனாள் அந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சேர்க்கும் பொழுது உள்ளபடியே தீனால் யாருக்காக பெண் பேசப்பட்டது என்ற செய்தி வரும்போது காதலித்தவன் ஒரு பேரா இருக்கு. காதலிக்க செய்தவன் பாத்தீங்கன்னா சீகம் என்ற ஏமூர் என்று, அது ஏதோ ஒரு குழப்பம் அந்த இடத்துல நிலவுகிறதுங்க. அந்த இடத்துல இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் சொல்றான் எனக்கு கட்டி கொடுக்குன்னு சொல்லி கேட்கறான். ஆனா பையனுக்கு இவர் போய் கட்ட மாதிரி காமிக்காம அவங்க அப்பாவே கட்டின மாதிரியான செய்தி இடம்பெறுது. அப்ப கதை தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் உங்களிடம் பதிவு செய்கிறேன். இனிவர காலகட்டங்களில் இந்த இதை கொஞ்சம் சரி செய்து விட்டால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம். அது மாதிரி யார் எதை செஞ்சாலும் சரி தடுத்து நிறுத்தவே முடியாது காதல். நீ எவ்வளவுதான் பேரிகார்டு போட்டு பாருங்க, அந்த பேரிகார்டெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். ஐயா அதை பதிவு பண்ணு, அதையும் பதிவு பண்ற. அப்ப சங்க இலக்கிய காலகட்டத்தில் காதல் என்றது எவ்வளவு தூரம் இருந்திருக்கிறது, கௌரவ கொலை என்ற ஒரு செய்தி இடம்பெறவில்லை என்ற ஒன்று இருக்கிறது. நும்மினும் சிறந்தது நுவை என்ற தலைப்பை பார்த்தவுடன் இதற்கான விளக்கம் நிறைய கொடுப்பாரு. நான் ஆசைப்பட்டு உள்ளுக்கு போய் நுழைஞ்சேன், அதற்கான விளக்கம் மிக குறைவாக இருந்தது. இனி வரும் காலகட்டங்கள் இந்த அதை கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா இன்னும் நாங்க நல்லா படிப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். அதற்கடுத்து நிழல் சேர்க்கம் நடந்தி சிறிதே, அந்த இடத்துல சுஜாதாவை நினைவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு புலவர் ஒரு அரசனுக்கான செய்தியை பதிவு செய்யும் பொழுது கோவிற்கிழாருக்கு சோழ நெடுங்கிள்ளி சொல்லக்கூடிய செய்தி, காரியாற்றுக்குரிய நெடுங்கலை சொல்லும் பொழுது ஒண்ணு போர் போடு இல்லைன்னா சரணடைஞ்சு, எதுவுமே இல்லாம கோழையா என் வீட்டுக்குள்ளே இருக்கிற, சண்டை போடுறதுன்னா போய் போடு, பயப்படாத என்ற செய்தியெல்லாம்
சொல்றாரு. இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, யாழே பிறப்பினும் யாழுக்கு அவைதாம் என்ன செய்யும். மண்டோதரி அழுதுக்கு இருக்கா. இந்திரஜித்தே இறந்துட்டான், அழுகிறா. அழுகும் பொழுது ராவணன் வர்றான். வந்த உடனே ஏன் அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய ஒத்த பையன் இறந்துட்டான், அதை நினைச்சு எனக்கு அழுக வராமல் என்ன செய்யும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்லுவார் ராவணன். பிள்ளை பருவம் என்பதோ தாய்மைக்கு சொந்தம், இளமை பருவம் என்பதோ நாட்டுக்கு சொந்தம். ஒருவன் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அவன் தாய்க்கு சொந்தமாகிறானே தவிர, இளமை பருவம் வந்து விட்டால் அது யாருக்கு சொந்தம் என்று நாட்டுக்கு தான் சொந்தம். அதனால அவன் மயன் செத்தவன் அல்ல, இந்த நாட்டிற்காக இறந்திருக்கிறான் என்ற செய்தியை படிக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் இதா இருந்தா. அது மாதிரி சொல்றாரு, சந்தன கட்ட மலை மேல உற்பத்தி ஆகுதுன்றக்காக மலைக்கா நன்மை, அதை பூசுறவர்களுக்கு தான் நன்மை. அதற்கடுத்து பார்த்தா கடலில் பிறக்கும் முத்துக்கள் கடலுக்கு என்ன செய்யும், கடலுக்கா லாபம், அதை அணிகிறவர்களுக்கு தான் லாபம். அதோடு மட்டுமல்லாமல் 7 நரம்பினில் பூட்டி இசைக்கப்படப்படும் இசை யாருக்கு சொந்தம், நரம்புக்கா சொந்தம் என்று கேட்டால் அது மற்றவர்களுக்கான சொந்தமா. அது மாதிரி பொண்ணு உனக்கு மட்டுமா, உனக்கு வந்து லாபம் கிடையாது, அவ திருமணம் பண்ணிட்டு போனாதான் அவளுக்கு நல்லது என்ற செய்தியையும் அவர் பதிவு செய்யும் பொழுது உள்ளபடியே நிறைய உள்ளபடியே மெய்சில் இருக்க வைக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் ரக திரைப்படங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதனால அது என்னன்றது எனக்கு தெரியவில்லை. அதற்கடுத்து ஏண்டா வர்றேன் போறேன் ஒரு வார்த்தை கூட சொல்றேன், இல்லை ஒன்னும் லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லை லவ் பண்ணலைன்னா சொல்லி தொலை, வர்ற நீ வாட்டு பார்த்துட்டு போற, அது எப்படி ஒன் குழாய் செல்கள் என்னத்தையா சொல்லி தொலை அப்படின்றதுதான் எங்க பொருள். என்னங்க எதையாவது சொல்லுங்க. வில்லினே ஏந்தியவன் வந்தான், அவரை பாக்குறாப்புல, ஐயா இவன் எதுவும் பதில் பேச மாட்டேன்றான், நாமளாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு, நான் தூரி ஆடுறேன், என்னை வந்து கொஞ்சம் ஆட்டி விடு. அப்படி ஆட்டி விட்டவன் என்ன பண்ணா, திடீர்னு அவன் மயங்கி அந்த அப்படியே மார்பிள சாயும் பொழுது, அம்மா எந்திரிமா என்ற செய்தியை பதிவு செய்யும் பொழுது அந்த பாடல் வரி உண்மையிலேயே ஆஹா என்ன அருமை அப்படின்ற ஒரு செய்தியும். அதற்கடுத்து நோதக்க செய்யும் சிறு பட்டி, இந்த கவிதைய ஒரு காலகட்டத்துல வீடுகள்ல கிராமங்கள்ல எல்லாம் போனோம்னா, அக்கா தண்ணி தாங்கக்கான்னு கேட்டா தண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் தண்ணி தான் கேட்டோம்னா என்ன ஆகுது, அங்க நானே 25 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு வேற தண்ணி தரணும்னா. ஒரு காலகட்டத்துல தண்ணின்னு கேட்டோம்னா குடத்து தண்ணியை தூக்கி அப்படியே வெளியில வைப்பாங்க, குடிச்சிட்டு போங்க. அதை ஒரு காதல் ரசத்துல பாடி வச்சிருக்கிறாரு. ஒரு நாள், அன்னையும் யானும் இருந்தோமா, இல்லிரே வீட்டுல நானும் எங்க அம்மா இருந்தோமா, உண்ணு நீர் வேட்டுவேன் என வந்தாருக்கு அன்னை, அடற்பொன் சிறகத்தால் ஆக்கி சுடர்களாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள். ஒருத்தர் வந்து தண்ணி கேட்டான், உடனே அவங்க அம்மா என்ன சொல்லவே, தண்ணியை கொடுத்துருவா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது, தன்னை அறியாது சென்றேன் மற்றும் என்னை வளை முன்கை பற்றிய நலிய திருமந்திட்டு அண்ணா இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா. தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அந்த பிள்ளைய கையை பிடிச்சு போறான், அவ உடனே கத்த பிடிச்சிடறான். கத்த பிடிச்ச உடனே அவங்க அம்மா, அன்னை அலறி படர்தர தன்னை யான் உன்னிநீர் விக்கினான் என்று. அவங்க அம்மா உடனே என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு வெளியே வந்து பாக்குறா. இல்லம்மா தண்ணி குடிக்கும் பொழுது விக்கிக்கிருச்சு, காதலனை காப்பாற்றப்படக்கூடிய செய்தி விக்கிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க நடந்தது வேற செய்தி. கையை பிடிச்சி விட்டா வலையில நெருங்கிச்சு, அதனால அவ கத்துறா. கத்துனது உடனே அம்மா வந்து கேட்கற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவன் தண்ணி குடிக்கும் போது விக்கிக்கிருச்சு அதனால நான் கத்துனேன் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. அங்கதான் ரொம்ப மிக முக்கியமானது. அன்னை அலறி படர்தர தன்னை யான் உன்னிநீர் விக்கினேன் என்றேனா, அன்னையும் தன்னை பரம்பு அளித்து நீவ மற்றும் அதை வந்து முதுக தடவி விடுறா, விக்கிக்கிட்டாது நீ முதுகை தடவை கடைக்கண்ணால் சொல்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் கல்வன் மகன். அந்த காலத்திலே மாமனாருக்கு வசவு, அட களவாணி பை மவனே, அதுதான் எங்க பொருள். கல்வன் மகன் உள்ளபடியே மாமனார திட்டக்கூடிய ஒரு மறைமுகமான செய்தி. கல்வன் மகன் யாருடைய மகன், அவனை வந்து திட்டுறான். அந்த பையன் வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டானா, தண்ணி கொடுத்தேனா, அவன் கையை பிடிச்சானா, கை வலையில ஒடிஞ்சு வச்சா, எங்க அவன் அலர்னா, உடனே எங்க அம்மா வந்தாளா என்னன்னு கேட்க, எனக்கு விக்கிக்கிருச்சுன்னு நான் சொல்ல, அவனுக்கு தண்ணி குடித்தவனுக்கு விக்கிக்கிருச்சுன்னு சொல்ல, உடனே அவள் தடவி விட, அப்ப என்னை பார்த்து அவங்க கதையப்பெல்லாம் தோழி தோழன்ட்ட போய் தலைவி தோழிட்ட சொல்லக்கூடிய பாங்கு
கடைசியா சொல்ற அந்த கல்வன் மகன் இருக்கானே, கலாணி பையன் மகன், இந்த பாங்கு எந்த இலக்கியத்துல வரும்? சங்க இலக்கியத்துலதான் வரும். முடிச்சுட்டேன், சங்க இலக்கியத்துலதான் வருது, வேற எந்த இலக்கியத்துல இடம்பெறல. மதுரையில பாத்தீங்கன்னா இறைவனவே முதுகில் அடித்தவன் யார் என்று கேட்டால் மதுரைக்காரை ஒத்துந்தான். அதே மாதிரி இறைவனை போடா பிச்சைக்கார போலன்னு சொன்னது யாரு? இதே மதுரைக்காரன் தான். சங்கை அறிந்துண்டு வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர உண்மை போல் இறந்துண்டு வாழ்ந்தது கிடையாது, போடா பிச்சைக்கார போல என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றலும் தகுதியும் திறமையும் ஒரு சமூகத்திற்கு இருக்கு என்று கேட்டால் உண்மையில் இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். அது ரொம்ப மிக முக்கியமானது. கரி சொல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க பொன்னோடு வந்து கரியோடு பெயர்ந்த யவனர் தந்த வினைமான் நன்கலம் வளம் கெழு முசிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபிக்கடல் ஓரை பகுதியில முசிறி என்ற துறைமுகத்தை சொல்லும் பொழுது யவனர் எருக்காட்டூர் தாயங்கனார். இதை மட்டும் பேச சொன்னாலும் நான் 2 மணி நேரம் பேசுவேன், ஏன்னா இது என்னுடைய ஒரு தனி புத்தகம். எருக்காட்டூர் தாயங்கனார் முதலில் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஊவே சாமிநாதையர் பதிவு செய்யும் பொழுது தஞ்சாவூர்காரன் சொல்லிட்டாரு, திருவாரூருக்கு பக்கத்துல எருக்காட்டூர் என்ற ஒரு ஊரும் அந்த ஊரை சேர்ந்தவர் என்றார். ஆனால் இல்லை, அந்த ஊர் என்று இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதே திருப்பரங்குன்ற கோயில் மலையில எருக்காட்டூர் போலாலயன் ஆய்சயன் நெடுஞ்சாதன் ஈத்த பழி என்று ஒரு கல்வெட்டு இடம்பெறுகிறது. பிள்ளையார்பட்டியில எருக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தச்சனுடைய பெயர் இடம்பெறுகிறது. ஆயினால் இந்த செய்தியை பற்றி நிறைய நம்ம சொல்லலாம். யவனர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வணிகர்கள் எல்லாம் இங்க வந்து வாணிபம் செய்த செய்திகளையும் இங்க பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு செய்தி சொல்றான், இந்த செய்தி இல்ல வேற ஒரு செய்தி. இந்த புலவர்களுக்கு போய் பரிசில் கொடுக்கும்போது சரி ஏதோ வந்துட்டு அவனுக்கு கொடுத்துடு. அந்த புலவர் அப்ப கூட சொன்னாடே, எத்திசை சிலினும் அத்திசை சோரை என்று சொல்ற மாதிரி நீ என்னை மதிச்சு கொடுத்தா கொடு. புலவர்களுக்குள்ள ஒரு அது புலவர்களுக்கே உரிய ஆணவம் என்ற ஒரு செய்தி நம்ம பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் முருகன் எப்படி வந்துட்டு பார்வதியோட மையமாகப்படக்கூடிய ஒரு செய்திகள், இது எல்லாத்தையும் கடந்து புலம்பெயர் மாக்கள் இது இனிது உரையும் ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி மலைப்படுகடாமை கொண்டு வந்தது. அதோடு வள்ளுயிர் பேரியால் என்று சொல்லி இசைக்கருவிகளுடைய வகைகளை சொன்னது. இப்படி டூரிஸ்டுகள் என்ன ஒரு அருமை. இந்த நன்னனுடைய நாட்டுக்கு போறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, அந்த இயற்கை சூழல்கள் எல்லாத்தையும் அருமையா கொண்டு சேர்க்கும் கூடக்கூடிய இடத்தை அழகா அருமையா தெளிவா கஷ்டப்படாம ஸ்பூன் ஸ்பீடிங் அந்த சாப்பிடுப்பா இந்த சாப்பிடியா ஒன்றும் பிரச்சனை இல்லையா கஷ்டப்படாத மலைப்படுகடாம இன்னைக்கு வரைக்கும் எடுத்து நான் வாட்சது கிடையாது. ஆனால் ஐயா எழுதிய பார்த்தது பிறகு எளிமையான வார்த்தைகளாக தான் இருக்கு. அதை கண்டிப்பாக மனப்பாடம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த பத்தியில் யாதும் ஊரை யாவரும் கேள். இந்த பொருளுக்கு இன்னும் நிறைய பேர் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா பூங்குன்றன் ஐயா சொல்லப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அரசு உருவாயிருச்சு, புலவர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அரசன்கிட்ட போங்கயா அப்படின்ற ஒரு மைய கருத்தை சொல்வதோடு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்ற செய்தியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு, மௌரியர்களை பற்றின குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிற செய்தியை அவர் சொல்லும் பொழுது இன்னும் 2 உதாரணங்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இதே போடி நாயக் நூறுல மௌரியர் காலகட்டத்தை சேர்ந்த 5000 பஞ்சுமார்க்கெட் நாணயங்களை டிடி கோசாம்பி அவர்கள் கண்டுபிடித்த செய்திகளையும் இதுல நம்மளா சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். எனக்கு இதுல புதிதாக சேர்ந்த செய்தி என்னவென்று கேட்டால் அசோகனுடைய தாய் அல்லது பாட்டி கிரேக்க பெண்ணாக இருக்கலாம் என்ற செய்தி எனக்கு புதுமையாக தென்பட்டது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரொமிலா தாப்பரனுடைய மௌரிய பேரரசு என்ற புத்தகத்தை நான் படிக்காமல் விட்டுவிட்டேன் என்ற ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் பதிவு செய்கிற. இறுதியா சதியபுதோ என்பது அதியமானனுடைய பிராகிருத சொல்லாக இருக்கலாம், பிராகிருத பெயராக இருக்கலாம் என்ற செய்தி தெரிய வருது. ஏன்னா அதற்கு முன்னதாக அசோகனுடைய கல்வெட்டுல இடம்பெறும் பொழுது சேர சோழ பாண்டிய கேரளபுத்திர சதியபுதோ என்ற பெயரெல்லாம் இடம்பெறும் பொழுது அந்த சதியபுத்திர யார் என்ற செய்தி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. பிறகு இந்த ஜம்பை என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டுகளின் மூலமாகத்தான் அவன் யார் என்ற செய்தி பதிவு செய்யப்படுகிறது. என்றால் அதியமானை பற்றின சில செய்திகளை நம்ம நிறைய கொடுத்திருக்கிறார். அதுல போடி நாயக்கன் ஒரு காசுகளை நம்ம சேர்த்துக்கணும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றதை நான் சொல்லிக்கிறேங்க ஐயா. கடைசியா வச்சாரு, இதுதான் ரொம்ப மிக முக்கியமான சீனு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இது வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து ஒரு செய்தி போட்டார் பாருங்க, பிறப்பு ஒரு அண்ணன் உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். நம்ம நினைச்சுக்கிருக்கான் பெத்தவளுக்கு 5 பிள்ளை ஒண்ணுதான். அப்பொழுது கூட தாயின் மனம் யாரை நோக்கி செல்லும் என்று கேட்டால் எவன் கற்றவனோ அவனை நோக்கித்தான் செல்லும் அப்படின்ற செய்தியை பார்க்கும் பொழுது
அப்ப தாய்மைக்குள்ளேயும் பஞ்சம் வந்துருச்சோ, தாய்மைக்கும் சில ஏக்கம் வந்து விட்டதோ என்ற செய்தியை பதிவிடுவோடு மட்டுமல்லாமல் கல்வியினுடைய அவசியம் என்ன என்ற ஒரு செய்தி. அதற்கடுத்து நீ எவ்வளவு பெரிய வயசானவனா இருந்தாலும் ட்ரைபல் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வளையல்கள், அதிகப்படியான கழுத்தணிகள் யாரு அணிந்திருக்கிறாரோ அவள் தான் வளமையானவள் என்ற ஒரு செய்தி பதிவிடு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய வயசானவனா இருந்தா எனக்கு என்ன, கற்றவன் எவனோ அவன் தான் இந்த தலைமை பொறுப்புக்கு ஏற்றவன் என்று சொல்லும் பொழுது, இந்தியாவினுடைய முதல் கல்விக் கொள்கை இதுதான் என்று பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லும் பொழுது, உள்ளபடியே நும்மினும் சிறந்தது நுவ்வே என்ற ஒரு படைப்பை கொரோனா காலகட்டத்துல பயனுள்ளதாக ஆக்கி இந்த தமிழ் சமூகத்திற்கு நல்லதொரு கருத்தை எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அனைவரும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் சேர்த்து இந்த புத்தகத்தை ஆக்கிய ஆசிரியர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா ஆறுமுக ஐயா அவர்களுக்கும், எப்படி ஆறுமுக நாவலர் என்ற ஒருவர் இங்க இருந்து ஒரு தமிழ் பணி ஆற்றினாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை நல்கி நான் பேசுனதை பொறுமையா கேட்டுக்கிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.